வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். குரூப் 2 அண்ட் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11/8/2026 விட்டாங்க. லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9/9/2026 தான் லாஸ்ட் டேட்டுக்கு. சரிங்களா? அப்புறம் ஏதாவது இதில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, சப்மிட் கொடுத்துட்டீங்க, அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் திரும்ப ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏதாவது எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1/11/2026 பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். அடுத்து இது வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.tnbcexams.in அதை நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த குரூப் 2 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அடுத்து மொத்தமாக இல்லை எவ்வளோ போஸ்டிங் சொன்னேன்னா 821 போஸ்டிங் சொன்னேன்ல. குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 821 வேகன்சிங்க. அதில் குரூப் 2 சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி. சரிங்களா? குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி. அடுத்து குரூப் 2ஏல வந்து பார்த்தீங்கன்னா 780 வேகன்சி இருக்குங்க. குரூப் 2ஏல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 780 வேகன்சி. அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பி குரூப் 1 இருக்குது பார்த்தீங்களா? குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 26 போஸ்டிங் இருந்தது. குரூப் 1ல் எத்தனை போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 26 போஸ்டிங் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 46 போஸ்டிங் இருக்குங்க. சரிங்களா? குரூப் 1ல் இங்கே நல்லா பாருங்கள். குரூப் 1ல் எவ்வளோ போஸ்டிங்னா 26 போஸ்டிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 போஸ்டிங் நேற்று தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 13ஆம் தேதி 13/8/2026 தான் இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 20 போஸ்டிங்கு மொத்தம் 46 போஸ்டிங்க. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட ஏஜ் லிமிட்ஸ் குரூப் 2ஏல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் குரூப் 2 சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனல் ஆஃபீஸருக்கு 22 ஏஜ் லிமிட்டு. மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 32. அதில் டிசபிலிட்டி பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா 42 அவங்களுக்கு முடியுது. அதில் எக்ஸர்வீஸ்மேன் இருந்தாங்கன்னா 50. விடோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். அடுத்து டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து ஏஜ் 18லேயே ஸ்டார்ட் ஆகுது, 32ல் முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு. அடுத்து டிசபிலிட்டி பர்சனுக்கு 42, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50, விடோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஜெயிலர் ஃபார் மென்னு, ஜெயிலர் ஃபார் உமனு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேயே ஸ்டார்ட் ஆகுது, 32ல் முடியுது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 50. அடுத்து மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தாங்க, கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 37ல் முடியுதுங்க. அதே எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாங்கன்னா 55ல் முடியுது. அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் 18ல் ஸ்டார்ட் ஆகுது, 32ல் முடியுது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனுக்கு 42, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50, சப் ரிஜிஸ்டருக்கு 20 ஸ்டார்ட் ஆகுது, 32ல் முடியுது. அதே தான் 42ல் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50ல் முடியுது. சரிங்களா? இதுவே வந்து குரூப் 2ஏ சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் போஸ்ட், அதாவது எக்ஸப்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 3rd போஸ்ட் கிரேட் 3 கிரேட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, 37ல் முடியுது. டிசபிலிட்டி பர்சனுக்கு 47, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50, விடோக்கு வந்து நோ ஏஜ் லிமிட்டுங்க. இது இல்லாமல் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18ல் ஸ்டார்ட் ஆகுது. மற்ற போஸ்ட்டுக்கு வந்து 18ல் ஸ்டார்ட் ஆகுது, 32ல் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் முடியுது. அடுத்து டிசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 42, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50 தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைபு, எம்பிசி, ஓபிசி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22ல் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ப்ரொபேஷன் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் 22ல் ஸ்டார்ட் ஆகுது, அவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட். சரிங்களா? அடுத்து டெப்யூட்டி கமிஷனல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 18ல் ஸ்டார்ட் ஆகுது, 37ல் முடியுது. டிசபிலிட்டிக்கு 47, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50, டிஸ்பெட்டிவ் விடோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37. சரிங்களா? அடுத்து ஜெயிலர் ஃபார் மென் சேம் அதே தான் 18, பட் இவங்களுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் தாங்க. இந்த டிசபிலிட்டி பர்சனுக்கும் சரி அவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட் இந்த பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு. சரிங்களா? அப்புறம் சப் ரிஜிஸ்டருக்கு 20 தான், அவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட் தான். அடுத்து மற்ற போஸ்ட் எக்ஸப்ட்
த போஸ்ட் ஆஃப் ப்ரொபேஷன் ஆஃபீஸர், டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தவிர மற்ற போஸ்ட்டுங்கள் மேலே பார்த்தோம்ல, இவங்களுக்கு தவிர மற்ற போஸ்ட்டுங்க வந்து 18ல் ஸ்டார்ட் ஆகுது. நோ ஏஜ் லிமிட் தான். அடுத்து குரூப் 2A சர்வீஸ்க்கு, இது வந்து குரூப் 2A சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 போஸ்ட், அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 3 போஸ்ட்டுக்கு 25 தான். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். மற்ற போஸ்ட்டுக்கு 18ல் ஸ்டார்ட் ஆகுது. நோ ஏஜ் லிமிட் தாங்க. சேம் தான். குரூப் 1 குரூப் 2க்கும் இதே தான். அதாவது குரூப் 2A ஏஜ் லிமிட்ஸ் இதுதான். அடுத்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸாமுக்கு அந்த போஸ்டிங்க்கு குவாலிஃபிகேஷன் ஆவீங்க. அதாவது என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம் கம்பல்சரி முடிச்சிருக்கணுங்க. பிகாம் இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பல்சரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் டாக்ஸேஷன் லா வந்து முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா, அப்புறம் டிகிரி இன் லாவில் முடிச்சிருக்கலாம். டிப்ளமோ இன் காமர்ஸ், டிகிரி இன் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டிகிரி இன் லா, நீங்கள் லா இல்லைன்னா காமர்ஸ் டிகிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணுங்க டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு. அடுத்த ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிமினாலஜி அண்டு சோஷியாலஜி டிகிரி முடிச்சிருக்கணும். கிரிமினாலஜி, சோஷியாலஜி, சைக்காலஜி, இந்த டிகிரி நீங்கள் இதில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா தான் நீங்கள் ப்ரொபேஷன் ஆஃபீஸராக ஆக முடியுங்க. அடுத்து ஜெயிலர் ஃபார் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சேம். ப்ளஸ் மாஸ்டர் டிகிரியில் ஏதாவது சோஷியல் ஒர்க்கு இல்லை கிரிமினாலஜி, ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அடுத்து அதே மாதிரி சப் ரிஜிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎல் டிகிரி முடிச்சிருக்கணுங்க. அதாவது லாயர் முடிச்சிருக்கணும். சரிங்களா? என்ன டிகிரி முடிச்சிருக்கலாம், பட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்பாங்கன்னா லா டிகிரி முடிச்சிருந்தா கொடுப்பாங்க. அடுத்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்ரைட்டிங் இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க முதல். சரிங்களா? கவர்மெண்ட் டெக்னிக்கல் டைப்ரைட்டிங் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ஹையர் கிரேடு முடிச்சிருக்கணும். அதாவது சப் ரிஜிஸ்டருக்கு நீங்கள் லா முடிச்சிருக்கணும். சரிங்களா? பிஎல் முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் நீங்கள் டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, எம்ஏ டிகிரி இன் கோஆப்ரேஷன். சரிங்களா? அதாவது கோஆப்ரேஷன் அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சீனியர் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்டு கிடைக்குங்க. அடுத்து அக்கௌண்டண்ட்டுக்கு நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஏதோ டிகிரி பிகாமு இல்லை காமர்ஸ், இது ரெண்டு ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணுங்க. அப்புறம் மேல் வார்டன் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அவார்டட் பை டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். அது சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுருக்கணும் கம்ப்யூட்டரில். சரிங்களா? கம்ப்யூட்டர்னா ஆட்டோமேஷன்ற கோர்ஸில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்து அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட்ஸ், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் காமர்ஸ் வச்சுருக்கணும். அப்புறம் டைப்ரைட்டிங்கில் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும். டைப்ரைட்டிங் இது வச்சுருக்கணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் கிரேடில் வச்சுருக்கணும். சரிங்களா? அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் கல்ச்சுரல் அண்ட் ரீஜனல் இன்ஸ்டிடியூஷன் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் எபிகிராபிக் ஆர்கியாலஜி அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எபிகிராபி இன் தமிழ்நாடு. அதாவது எபிகிராபிக் அந்த இந்தியன் கல்ச்சர்ஸ் அந்த ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டிகிரி ஒன்று படிச்சிருக்கணும். அதாவது ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அப்புறம் எபிகிராபி டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கு ஆர்கியாலஜி அந்த மாதிரி ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 போஸ்ட்டு கிடைக்கும். சரிங்களா? எஜுகேஷன் ப்ரூஃப்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி, பிஜி டிகிரி, அப்புறம் ப்ரொவிஷனல் டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அதை நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. சரிங்களா? அடுத்து போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து ஸ்டாண்டர்ட் 1 விஷன் இருக்கணும். விஷன் பவர். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் 1 இருந்தால் தான் ப்ரொவிஷன் ஆஃபீஸராக உங்களுக்கு கிடைக்கும். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டராக இருக்கலாம், கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஸ்டாண்டர்ட் 2னா கொஞ்சம் பெட்டருங்க. ஸ்டாண்டர்ட் 3னா அடுத்து ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர். அதில் நீங்கள் கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் நைட் பிளைண்ட்னஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிடும். இதே தான் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்லேயும் சரி. ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டர் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பட் ஆனால் கலர் பிளைண்ட்னஸ், நைட் பிளைண்ட்னஸ் டு பி டிஸ்குவாலிஃபைட். சரிங்களா? மற்ற போஸ்ட்டுக்கெலாம் சரிங்களா, மற்ற ஃபார் ஆல் போஸ்ட் இதெல்லாம் தவிர்த்து
ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டராக இருந்தால் போதுங்க மற்ற போஸ்ட்டுக்கு. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீ தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. 9ஆம் தேதின்றது நீங்கள் ஒரு 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சர்வர் டவுன் அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் நல்லா பார்த்து பண்ணுங்க. எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த எக்ஸாம் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லோரும் நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.